ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் பாயிண்ட் அண்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம முட்டை குருமா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். 1/2 டீஸ்பூன் பொட்டுக்கடல, தேங்காய் ஒரு பத்தை, சோம்புத்தூள் 1 டீஸ்பூன், 3/4 டீஸ்பூன் கசகசா, 4 முந்திரி. முதல்ல நம்ம தேங்காவை வறுத்து எடுத்துடலாம். அதுலேயே மீதி மசாலாவெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா சூடேற்றி எடுத்துக்கலாம். இப்போ அதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு மிக்ஸி கிண்ணத்தில் சேர்த்து அரைச்சிடுங்க. தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிட்டோம். கடாய் வச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிடுங்க. காஞ்சிடுச்சு. இப்போ அதில் பட்டை 2 துண்டு சேர்த்துட்டு பச்சை மிளகா 2 சேர்த்துடுங்க. வெங்காயம் பொடியாக அரிஞ்சு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். வதங்கி வந்துடுச்சு. இப்போ அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடுங்க. சேர்த்துட்டோம். 3 தக்காளியை பொடியாக அரிஞ்சு சேர்த்து வதக்கிடலாம். என்கிட்ட சோம்பு தூள் இருந்தது, அதனால் நான் அதை சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் முழு சோம்பை கூட சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு, உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சு இந்த தேங்காவை சேர்த்துடுங்க. தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதுலேயே நான் இன்றைக்கி ஒரு 3/4 டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன். இது மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். சிம்மில் வச்சுடுங்க. கொதி வந்துடுச்சு. இப்போ அதில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். கலக்கக்கூடாது. இது மாதிரி உடச்சி ஊற்றிட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுடுங்க. இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. டேஸ்டியான குழம்பு நம்மளுக்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம பெப்பர் தூள் எடுத்துக்கிட்டு அந்த முட்டை மேலே தூவி விட்டுடுங்க. கொத்தமல்லியை தூவிடலாம். டேஸ்டியான முட்டை குருமா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.